சுபேர், மாற்றத்தை தருமா மதுராந்தகம் கூட்டம்? இல்லை, முதல்ல அவர் பிரதமரின் சூளுரை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவர் பேசின அந்த 20-22 நிமிஷத்தில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமியை 45 நிமிஷம் பேச 45 நிமிஷத்தில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவேன்றதை அவர் குறிப்பிடவே இல்லை. திரும்ப என்டிஏ கவர்மெண்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறத பார்க்குறாரு. இந்தியாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எந்த அவலத்தில் இருக்கிறது? சுபேர் ஒத்துக்க மாட்டீங்க பாருங்க. அவர் சொல்லலங்க, நான் சொல்லல, அவர் சொன்னாரா மேடையில? இந்தியாவினுடைய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதாமகன் சார், அவர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவர் தானே, அமித்ஷா சொல்லிட்டார். அந்த மேடையில் இருந்த கூட்டத்துல பேசின அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியை தவிர யாராவது எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தினகரன் சொல்லிட்டாரு, அன்புமணி மேடையில பேசுறாங்களா? சொன்னாங்க, நீ கவனிக்கல சரியா? சொன்னாரு, சொல்லிட்டாரு, அன்புமணி எல்லாரும் சொன்னாங்க. அது யாரு எந்த மாற்று கருத்து இல்ல. இவர் பிரதமர் ஏன் சொல்லல? அதுல திரும்ப என்டிஏ கவர்மெண்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்ப பிரதமர் சொல்லிட்டாருன்னா வேற யாரெல்லாம் சொல்லல அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க கேட்பீங்களா? அவர் தாங்க என்டிஏக்கு தலைமை, அவர் தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு இந்தியா முழுவதும். அவங்க தானே முடிவு பண்றாங்க யார் வரணும், எப்படி கூட்டு வரணும், என்னென்ன பண்ணணும், எப்படி டெல்லி கூட்டு போகணும், எப்படி ஃபைல் எடுத்து போடணும், எப்படி எல்லாத்தையும் அதான் பண்றாங்க. சுபேர் சார், நீங்க தான் சொன்னீங்க டிடிவி தினகரன் சொல்லிட்டாரா அப்படின்னு. டிடிவி தினகரன் சொன்ன பிறகு இவர் சொல்லல அப்படிங்கிறீங்க சார். தலைமை யாரு? இவர்தான் சார் தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணியின் தலைவர். அவர்தான் அமித்ஷா சொல்லிட்டார் சார். இந்த மேடையில் இன்னைக்கு பிரதமர் பேசினதை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு பிரதமர் பேசினதுல ஒரு இடத்தில் கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இவர் தான் தமிழ்நாட்டின் 2026 என்டிஏவினுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னாரா? கோபால், ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு தான் கேட்கிறேன். அதாவது தேசிய கட்சிகள், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, அவங்க என்டிஏ நாளைக்கு திருப்பி அவங்க எல்லா இடத்திலும் பயன்படுத்துறது அப்படிதான் பயன்படுத்துவாங்க. ஆனால் தேசிய மாநில கட்சிகள் என்ன சொல்லணும்னா, தேசிய என்டிஏ கூட்டணிக்கு மாநில தலைவர் இவர் தான் அப்படின்னு அதே டேர்ம்ல தான் பயன்படுத்தியிருக்காங்க. ராகுல் காந்தி டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன சார்? மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமான சர்க்கார். பாஜக ஒன்றுன்றார் அவரு. இல்ல சார், கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அதுதானே. கூட்டணி ஆட்சி வந்தால் அதுதான் பொருள். குமார் சார், சுபர், ஒருவேளை அன்புமணி மேடையிலேயே சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது மாற்று கருத்துனா அப்படிலாம் இல்லைன்னு மோடி சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா முகத்தையாவது மாற்றி இருப்பார். அப்படி எல்லாம் அக்செப்டன்ஸ் அவர் கொடுத்தார். எதையுமே சொல்லலைங்கிறதான இப்ப கேள்வியே. இல்ல அவங்க யாரு மோடி தான் பிரதமர் பேசியிருக்கணுமா இல்லையா? அமித்ஷா சொன்னதா அப்ப ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த மேடையில் இன்னைக்கு பேசுறதுதான் நம்ம பேசுறோம். அமித்ஷா வீட்டுல பேசுறாரா? ஒவ்வொரு மேடையிலையும் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம், எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். பிரதமர் என்ன சூளுரை பண்ணாரு? தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும்ன்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன? ரெண்டு ஆட்சி ஒரே ஆட்சி, மத்தியிலும் மாநிலத்தில் ஒரே ஆட்சி செய்யறது. மணிப்பூர்ல நடந்தது மாதிரி, யூபியில் நடந்த மாதிரி, அசாம் நடந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் பண்ண போறோங்கிறாரு. அதான் சொல்றாரு இப்ப மறைமுகமா. திரும்ப உடஞ்சு போன இருந்திருக்கு சார். தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்திருக்கு. எப்ப சர்க்கார் இருந்துச்சு? 2017 இருந்திருக்கு, 18 இருந்து கூட்டணியில இருந்து. கூட்டணி ஒரே ஆட்சி தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். நீ கூட்டணியில இருக்க டபுள் இன்ஜின் சர்க்கார் நினைச்சிட்டு இருக்கீங்க. திமுக இல்லையா பாஜகவோட? பாஜக கூட்டணி ஆட்சி சார். ஆமா, மேலையும் கீழையும் ஒரே ஆட்சியா இருந்துச்சு. ஒரே ஆட்சின்னு யார் சொன்னா? அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி. கூட்டணி இருந்தால் இணக்கம் இருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்ய முடியும். டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்கார். தமிழ்நாட்டில் நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம், பாஜக தான் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறது மறைமுகமா சொல்லாம சொல்லியிருக்காரு. என்டிஏ சர்க்கார் தமிழ்நாட்டில், டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வாசிக்கிறாரு. போதைப் பொருள் அதை அதிகமா போயிருச்சுன்னு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல லட்சம்க்கு நிதியை கொண்டு வந்தோம், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், அதை தான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு புது விளக்கமா இருக்கே புதுசா நீங்க சொல்ற பிறகு எனக்கே தெரியுது. டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு மணிப்பூர் டபுள் இன்ஜின் சர்க்கார், அஸ்ஸாம்ல டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ நீங்க சொல்ற விளக்கம் புது விளக்கமா இருக்கு. மோடி ஸ்பீச்ல இன்னைக்கு அதுதான் சார் விளக்கம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இதுதான் விளக்கமா சர்க்காருக்கு இப்படி புதுசா விளக்கம் கொடுத்திருக்காரா? ஆமா, இதான் அவர் சொல்றாரு. என்ன கொடுத்து சொன்னாரு? 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கோங்கறாரு. தமிழ்நாட்டுக்கு பல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அவரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, தான் என்னோட ஆட்சி காலத்துல ஏதாவது செஞ்சேன்னு பேசுறாரு. மோடியும் தான் பேசுறாரு. இவர் என்ன பண்ண? மோடி தான் பேசுறாரு. ஜல் ஜீவன் திட்டத்துல தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம், பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் சாதனையா பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசு ஏஐ டெக்னாலஜி கூகுள் லேப் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க,
ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு ஏரோ ஹப் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசு அது சக்திக்கு உட்பட்டு. நீங்க மத்திய அரசாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நாங்க ஒன்னும் பாத்ரூம் கட்டியிருக்கோம், ஜல்ஜீவன்ல தண்ணி கொடுத்துருக்கோம், முத்ராவில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். சாதனை இல்லையா? ஏங்க அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துருச்சுங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கிராமங்களே கிடையாது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒரு சாதனையா பேசிட்டு இருக்கீங்க. 2019 இதே தான் பேசினாரு. அப்ப இந்த மீட்டிங் எந்த பலனையும் கொடுக்காது அப்படி இல்ல. ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்னும் 4 முறை இதே மாதிரி வந்து பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் பேசினாங்கன்னா திமுக வெற்றிங்கிறது நம்ம எளிதாய் பெறும். எப்படி சொல்றீங்க? எளிதாயிரும் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க வந்து இந்த திட்டங்கள்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்ன்றாங்க. இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து திட்டங்கள். நீங்க ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நாங்க கொண்டு வரோம் தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஹப்பை கொண்டு வந்திருக்கிறோம். சார் அவங்க திட்டங்களே சொல்லல சார். திமுக கவர்மெண்ட் மாஃபியா கவர்மெண்ட்னு சொல்றாங்க சார். ஏங்க கிரைம் திமுக அப்படியே இருந்துட்டு போட்டோம். சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு சொல்றாரு. பெண்களை வசைபாடும் அரசு சொல்றாரு. எங்க வசைபாடுறாங்க? எங்க பாதுகாப்பு இல்ல? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு கவர்மெண்ட் சொல்றாரு சார். பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதன்மை மாநிலம். அவங்க கொடுத்த புள்ளிவிவரம் சொல்றாரு. அவர் கொடுத்த புள்ளி என்ன அர்த்தத்தை சொல்றாரு நமக்கு தெரியல. யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க. என்ன நடந்தது? அண்ணா யூனிவர்சிட்டில ஒன்னு நடந்துச்சு சார். உடனே தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? அது உடனே தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. என்ன ஒரு தலித் பெண்ணை கொண்டு போய் பலாத்காரம் பண்ணி கீழே போட்டு டயரை வச்சு எரிச்சதெல்லாம் இங்க நடக்கல. அந்த அக்கிரமம் நடக்கல. ராணுவ வீரரின் பெண்ணை நிர்வாணமா இழுத்துட்டு போன மணிப்பூர் இங்க நடக்கல. அதை இதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு ரொம்ப அமைதியா இருக்கு, எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமா இருக்கு. அதை விட பெட்டர் அதிமுக ஆட்சி காலத்திலே நடக்கல. அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில் நடந்துச்சு. பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? அது ஏகப்பட்ட விமர்சனம். என்ன நடந்துச்சு? கரூர்ல என்ன நடந்துச்சு? அது வழக்கு போட்டுருக்காங்கல்ல. பொள்ளாச்சி சம்பவத்துல அழுத்தம் போடப்பட்டுச்சு. கள்ளக்குறிச்சி அழுத்தம் கொடுக்கப்பட்டது போடப்பட்டுச்சு. மரணத்துல என்ன நடந்துச்சு? என்ன சொல்றேன்னா இப்ப இவர் பாலியல் வன்முறைகள் நடக்குது. இந்த ஆட்சியிலயோ அந்த ஆட்சியிலயோ வழக்கு போடுறாங்க. ஆனால் யார் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களோ அவரை ஆதரித்து பேரணி நடத்தியவர்கள் பாஜகவினர் ஜம்மு காஷ்மீர்ல ஆஷா பானு கேஸ்ல என்ன பண்ணாங்க? வழக்கு போட்டதுக்கு எதிராக பேரணி நடத்துறாங்க, அவங்களை காப்பாத்துறாங்க. ஆனா இங்க அதிமுக தானே சார் ஆட்சிக்கு வரப்போகுது. கிளியர் பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சிங்கிறது நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. அதிமுக ஆட்சிங்கிறது அவங்க பாஜக முடிவு பண்ணல. மோடி பேசுறதுன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பில்கிஸ் பானு வழக்கில் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பதில் சொல்லணும். இப்ப அண்மையில வந்துச்சு பாருங்க, ஒரு பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக அப்படி இல்லை. தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கு, இந்தியா பூரா அவங்க வேற மாதிரி இருக்காங்க. ஆமா, அப்படி ஒத்துக்கிட்டு பேச சொல்லுங்க. அங்க எல்லாம் குற்றங்கள் நடக்குது, நாங்க பொறுப்பா பேசுறாங்க. அங்க எல்லாம் நாங்க பாதுகாக்கிறோம். பாலியல் கொடுமை இங்க திமுக நிறைய குற்றம் செஞ்சிருக்கா, அதிமுக குற்றம் செஞ்சிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. திமுக நிறைய அதிமுக குற்றம் அதையும் பேசணும்ல. அது புரிதமாயிருச்சா கூட்டணிக்கு வந்தவனே? அது இருக்குல்ல உங்களுக்கு. அதிமுக பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. அதிமுக இப்ப திமுக வைக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டுகள் அதிமுக மேலே இருக்கு. சரி சார், அதே பேசுறதுக்கு தகுதி இருக்கு தியாகு சார். யாருக்கு பேச தகுதி இருக்கு? இதுக்கு எதிராக முறையான நடவடிக்கைகள் எந்த அரசுக்கு பேச ஸ்டாலினுக்கு பேச தகுதி இருக்கா? ஸ்டாலின் பேச தகுதி இருக்கு. அந்த அரசு அந்த காவல்துறை இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எது அங்க அவங்க வழக்கு அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கொடுத்துட்டாங்களா? வேங்கவேலுக்கு நீதி கொடுத்துட்டாங்களா? இல்ல. கள்ளக்குறிச்சிக்கு நீதி கொடுத்துட்டாங்களா? இல்ல பாலியல் வன்முறை கேக்குறீங்களா? தூத்துக்குடியில அருணா ஜெகதீஸ்வரன் கமிட்டி போட்டாங்கல்ல, அவங்க முடிவு சொன்னாங்கல்ல, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரா? தப்பு. நம்ம திமுக அரசு அப்ப எப்படி ஸ்டாலின் பேச முடியும்? அதைத்தான் விமர்சிக்கிறாரா மோடின்னு நான் கேக்குறேன். அப்ப எப்படி ஸ்டாலின் பேச முடியும்? தியாகு சார் சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க கேட்ட வழக்குகள் தொடர்பாக பேச முடியும். சாத்தான்குளத்துல நீதி கிடைச்சதா சார்? எதுங்க? வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் நேரடியா சம்பந்தப்பட்டேன். ஆனா இன்னும் நீதி இல்ல, வழக்கு நடக்குதுங்க. இன்னைக்கு எல்லாம் அருணா ஜெகதீஷன் கமிட்டியை நீங்க செயல்படுத்த மாட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அருணா ஜெகதீஷன் கமிட்டி ஏன் செயல்படுத்தல? அருணா ஜெகதீசன் அறிக்கையை ஸ்டாலின் அரசு செயல்படுத்தவில்லை. ஏன்? குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பாதுகாத்தாங்க, எல்லாம் உண்மை. அதுக்கு எதிராக வெளியில போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் பாஜக அந்த அதிகாரிகளை பாதுகாக்க நாங்குநேரி சின்னதுரை சம்பவத்துக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கையை இன்னும் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறாங்களான்னு கேட்கிறேன். பாஜக என்னுடைய கேள்வி இதுதான். ஸ்டாலின் அவர்களிடம் பாஜக வந்து கேட்கதான் செய்யணுமா? இல்ல, அப்படி மோடி எப்படி பேசுறாருன்னு தாங்க இங்க விவாதம். நீங்க ஸ்டாலின் பேசலாம் சொல்றீங்க சார். ஸ்டாலின் அதுல இருக்கிற குறையை நம்ம சுட்டிக்காட்டலாம், எந்த தப்பும் இல்ல. ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தல சார். திமுக அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுகிறவர்களுக்கு அந்த உரிமை இருக்குங்க. நாங்க போராடுறோம், சுட்டிக்காட்டுறோம். நீங்க உடந்தையா இருக்கிற நீங்க எப்படி நிக்கிறீங்க பேசுறீங்க?
இல்லை நிறையா இன்னைக்கு விஷயங்கள் பேசுகிறார். பேசிட்டு வர்றப்ப போதைப்பொருள் அதிகமாக இருக்குது. போதைப்பொருள் இந்தியாவிலே குஜராத் அவருடைய சொந்த மாநிலத்தில் அதிகமாக பிடிபட்டுக்கிட்டு இருக்க செய்திகளை பார்க்குறோம். அப்படிங்கும் போது வளர்ச்சியை சொல்லி நீங்கள் கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அடுத்து எங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவோம், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம், இந்த மக்கள் நல விஷயங்கள்லாம் செய்வோம், நாங்கள் 11 வருஷத்தில் இதான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. போன காங்கிரஸ் ஆட்சியை விட அதிகமாக கொடுத்துருக்கோம், 2%, 3% கொடுக்குறீங்க. அன்னைக்கு உள்ள அன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சா? அன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சா? ஜிஎஸ்டி பணம் எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து? அது எங்க ரிட்டர்ன் வருது? இப்போ எத்தனை ப்ராஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம், அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். கோயம்புத்தூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டா இருக்கட்டும், இப்போ ஓசூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இப்படி வரிசையா அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியலையே உங்களால? ஏன் செய்யல? அப்ப உங்களை நம்பி திமுக ஆட்சி மேல 1000 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை விட பெட்டரா எங்களால ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. மக்களுக்கே தெரியுமா சார்? அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியாதா? அவன் அனுபவிக்கிறாங்க, அசாம்ல அனுபவிக்கிறாங்க, மணிப்பூர்ல அனுபவிக்கிறாங்க, யூபில அனுபவிக்கிறாங்க, பீகார்ல அனுபவிக்கிறாங்க, எல்லா மக்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நீர் விட்டுட்டு இருக்காங்க. மத்திய பாதுகாப்பு மத்திய அரசுடைய திட்டங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம அறிவிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நீங்க சொல்லுங்க சார், எடுத்து சொல்லுவாங்க. அடுத்த கட்ட கூட்டங்கள்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. 2014 ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதா சூளுரை ஏற்றார். அந்த சூளுரையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன்னு கணக்கு கொடுங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு சூளுரை நிறைவேற்றியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அரைகுறை வேலை வாய்ப்பை கூட கெடுத்து அந்த திட்டங்களை ரத்து பண்ணி முழுக்க வஞ்சிக்கிறீங்க, வயிற்றில் அடிக்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய 50% வரினால அவர் பேச கோயம்புத்தூர் கொங்கு பகுதியில் பூரா இன்னைக்கு பின்னலாட ஏற்றுமதிங்கிறது தேங்கி போய் கிடக்கு. அவங்க ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? உற்பத்தி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, கடன் வாங்கி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான். இது மத்திய அரசு உங்க கண்ட்ரோல் இருக்கு, நேரடியாக எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட். அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இதெல்லாம் பேசினா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஓட்டு போட்டு போறாங்க. சரி, நன்றி நன்றி சார். யூடியூப் மற்றும் எக்ஸ் ரெண்டுலயுமே 66% எதுவுமே நிறைவேறாது, எதுவுமே நடக்காதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாங்க. இவர் பேசியதை அப்படித்தான் பாக்குறாங்க. இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறார். எந்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்களுடைய, நான் சொல்லல, 66% ரெண்டுலையும் போட்டுக்கிறாங்க. இதனால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திமுகவுக்கு கெயின் தான். சரி, நன்றி நன்றி சார். பிரதமர் மோடியின் சூளுரை நிறைவேறுமா என்ற விவாதத்தை நம்மோடு 4 கருத்துரையாளர்கள் பங்கேற்றாங்க. 4வருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.